நான் இருக்கேன்ட்டான், நீ தான் திமிரு பிடிச்சவன், நான் கிடையாது. ஓ அப்படியா? அப்படியா நாங்க போற இடத்துக்குள்ள நீ கூட வர? ஓ அப்படியா? அப்ப ஏன் நம்ம சம்மர் வெக்கேஷனை ஒன்னா ஷேர் பண்ண இங்க வந்தோம்? நீ இங்க வர்றதுக்காக என்ன ரீசனை வச்சு தானே அப்பா உன்னை விட மாட்டாங்க தெரிஞ்சு தானே நீ என்னை இங்க கூட்டிட்டு வந்த. எப்படியோ நாம இங்க வந்து 20 days ஆச்சு. ஆனா நீங்க என்ன மட்டும் எங்க விட்டுட்டு போறீங்க? நான் என்ன ஒரே இடத்துல இருக்கேன், நான் என்ன பஃபேலவா? நாங்க ரொம்ப தூரம் போவோம். அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் நம்மள இந்த இடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. அது இல்லாம நீ வந்தா எங்க ஃப்ரெண்ட்ஸு என் கூட வரமாட்டாங்க. வேணும்னா இவனை கேளு. நான் ஏன் அவனை கேட்கணும்? யூ ஆர் மை பிரதர். உனக்கு நான், எனக்கு நீ, அவ்வளோதான். நான் உன்னை அப்பா கிட்ட சொல்ல தான் போறேன். ஜெனி அப்பா கிட்ட சொல்லாது. நீ வேணா நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமே. இவன் கூட அவனுக்கு ரப்பருக்கும் எரேசருக்கும் வித்தியாசம் தெரியாதானாச்சு. இவன் கூட சேர்ந்தா நானே எல்லாமே மறந்து போயிடுவேன். என்னாலலாம் முடியாது. ஜெனி அப்படியெல்லாம் சொல்லாத என் ஃப்ரெண்டு. இல்ல ஏதோ சொல்லி கொடுத்தீங்களோ? மச்சான் இவங்க என் மச்சான் எனக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லித்தந்தாங்க, நீச்சல் அடிக்க சொல்லித்தந்தாங்க, நுங்க வண்டி சேர சொல்லித்தந்தாங்க, நாக்கெல்லாம் மூக்கத்தோட சொல்லித்தந்த. இவங்களுக்கு எல்லாமே தெரியும். உனக்கு தெரியுமா? கெத்து மச்சான். டான்ஸ் மச்சான். அப்படியா? அப்போ நான் சொல்றது சொல்லு. ஜீப்ராவை தமிழ்ல சொல்லு. ஜீப்ராவா? இப்ப சொல்றேன் பாரு. சொல்றேன் பாரு. இப்ப என்னடா ஆச்சு மச்சான்? எனக்கு ஜீப்ராக்கும் கேமராவுக்கும் வித்தியாசமே தெரியல. நான் எப்படி இவனை நம்புறது? வேணா வேற ஏதாவது பண்ணி கட்ட சொல்லு, நான் நம்புறேன். மச்சான் எப்படியாச்சும் டெலஸ்கோப்பை எடுத்து தந்துடுறா, நாங்க தப்பிச்சு ஓடிடலாம். தரோம் மச்சான். சொல்லி ஓடிடா.